ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ராவண மங்களா கௌரி விரதம். ஸ்ராவண மாதம் மங்களாவாரம் எனும் செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்படும் ஒரு விசேஷ விரதம் மங்களா கௌரி விரதம். குடும்பத்தில் வழக்கம் உள்ளோரே இதை செய்வர். இல்லாதோரும் இந்த விரத மகிமை கேட்பதாலே விசேஷ பலன் உண்டு. இதன் பலனாக தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும், மனோ விருப்பங்கள் பூர்த்தியாகும், சௌபாகிய விருத்தி உண்டாகும், புத்திர பௌத்ராதி பாகியம் கிடைக்கும், சகல சம்பத்துகளும் பெருகும். நாம விரத கதை பார்க்கலாம். சனத்குமார யோகீந்திரர் கைலாச சங்கரரை பார்த்து கேட்கிறார், ஹே பிரபோ, இந்த மங்களா கௌரி விரதத்தை இதற்கு முன்னாடி யாரெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா, அவர்களுக்கு இதனால என்ன பலன் கிடைச்சது, இதுக்கு ஏதேனும் உதாரணம் இருந்தா சொல்லுங்க, அப்பதானே மக்களுக்கு இது மேல ஒரு உற்சாகம் வரும். ஒரு விரதத்தை இது போல ஒருத்தர் பண்ணி பல சித்தி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுண்டா பல பேர் இந்த விரதத்தை சந்தோஷத்தோட அனுஷ்டானம் செய்வார்கள் இல்லையா அப்படின்னு கேட்க ஈஸ்வரன் சொல்றார், முன்னொரு சமயம் குரு தேசத்துல ஸ்ருதகீர்த்தின் ஒரு ராஜா இருந்தார். அவர் 64 கலைகளும் கற்றவர், வில் வித்தைகளில் வல்லவர், புகழுடன் வாழ்ந்தவர், எதிரிகளை ஜெயித்தவர், எல்லா சம்பத்துகளும் அவர்கிட்ட இருந்தது. ஆனா சந்தான பாக்கியம் மட்டும் இல்ல. அதனால தொடர்ந்து தேவிய ஆராதனை பண்ணார், கட்டும் தபஸ் தியானம் பண்ணார். அவரது கட்டோர தபஸ்ல தேவி மகிழ்ந்து அவருக்கு முன்னாடி பிரத்யட்சமாகி உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்கிறார். ராஜா சொல்றார், தேவி, உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு எந்த குறைவும் இல்லாம நிறைவா இருக்கேன். ஆனா எனக்கு புத்திர பிராப்தி மட்டும் இல்ல, அதனால எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுன்னு சொல்லி கேட்கிறார். தேவி சிரிச்சுண்டே சொல்றா, அப்பா, ஒத்தொத்தருக்கும் ஒரு கர்மா, அதுபடி உனக்கு இந்த புத்திர தோஷம் இருக்கு. ஆனா உண்மையில எனக்கு கிருப்பை இருக்கு. உனக்கு இந்த ஜென்மத்துல புத்திர பாக்கியம் கிடையாது. ஆனா நீ என்ன தபஸ் பண்ணிட்ட, நானும் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், நிபந்தனை, உனக்கு நான் புத்திரனை கொடுக்குறேன். ஆனா என்ன கண்டிஷன்னா, நல்ல குணவானாக, ஆனா 16 வருஷம் தான் வாழ்வான். இது மார்க்கண்டேயர் கதை போலயே இருக்கு. அப்படி இல்லைன்னா குணமில்லாமல் வித்யையும் இல்லாம அசடாக இருந்தா நெடும் காலம் சிரஞ்சீவியாக இருப்பான். இதை நீனே தீர்மானம் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஸ்ருதகீர்த்தியும் யோசிக்கிறான். தன்னுடைய மனைவியோட ஆலோசனை பண்ணி நல்ல குணவானான சத்புத்திரனை வேணும் சொல்லி கேட்கிறான். அம்பாள் சொல்றா, சரி, உனக்கு நான் அப்படியே கொடுக்குறேன். என்னோட கோவில் வாசல ஒரு மாமரம் இருக்கு, அதுல இருந்து பிரசாதமாக ஒரு பழத்தை எடுத்து உன்னுடைய மனைவிட்ட கொடு. அவள் என்னுடைய பிரசாதத்தை சாப்பிடட்டும். என்னுடைய பிரசாதத்தினால, அனுகிரகத்தினால அவளுக்கு ஒரு சிறந்த புத்திரன் பிறப்பான். அதே போல ராஜா ஸ்ருதகீர்த்தியும் அந்த அம்பாள் கோயில் வாசல் இருந்த மாமரத்துல இருந்து ஒரு பழத்தை பறிச்சு பகவதி பிரசாதம் சொல்லி அவளுக்கு கொடுக்கிறார். அவளும் கர்ப்பவதி ஆகிறா. சரியா 10வது மாதம் அழகான தேஜஸோட ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு புத்திரபாகியம் கிடைத்த சந்தோஷம். ஆனா அந்த குழந்தை 16 வயதுதான் வாழ போறதுன்னு நினைச்சு துக்கம். அவர்கள் அந்த குழந்தைக்கு சிராயுன்னு பேர் வைத்தார். சிராயுன்னா சிரஞ்சீவி, நெடுங்காலம் வாழ்வான் அப்படின்னு அர்த்தம். அவன் சதா சங்கரனையே பூஜிப்பான். அவனுக்கு 16 வயசுமாச்சு. பெற்றோர்களுக்கு கவலையும் வந்தாச்சு. நாம இருக்கிற போதே நம்ம குழந்தை நம்ம விட்டு நீங்கிறத கண்ணால பாக்கணுமா, சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. பல நாள் குழந்தை இல்லாதோர் பல விதமான வேண்டுதல்கள்லாம் வச்சுருப்பா இல்லையா, இந்த கோயிலுக்கு வரணும், அங்க வரேன், இங்க வரேன்னு. அது போல இந்த அம்மாவும் என்ன பண்றா, ஹே மிருத்யுஞ்சயா, விஸ்வநாதா, குழந்தை பிறந்தா நான் உன்னை பார்க்கறதுக்கு காசிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிறா. தன்னோட சகோதரனை பார்த்து ராணி சொல்றா, அண்ணா, நான் காசி விஸ்வநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உன்னுடைய புண்ணிய நகரமான காசிக்கு என் பிள்ளைய பாத யாத்திரை அனுப்பி கங்கா ஸ்நானம் பண்ணி உன்னை ஆராதனை பண்ண சொல்றேன், வேண்டேன். எனக்கு பிள்ளையும் பிறந்தாச்சுப்பா, இப்போதான் ஞாபகம் வந்தது, அவனுக்கு 16 வயசுமாச்சு. அதனால இந்த ராஜான்ற வேஷத்தை விட்டுட்டு யாத்ரிகன் போல நீ அவனை காசி கழிச்சுன்னு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வைக்கணும். மிச்சதெல்லாம் விஸ்வநாதரை பார்த்துப்பேர், அவர் மேல நான் பாரத்தை போட்டுடுறேன்னு சொல்றா. சிராயவ கூட்டின்னு அவனோட மாமாவும் நேரா காசி நோக்கி பிரயாணம் பண்றார். அப்போலாம் நடப்பயணமா தானே போவா. அப்படி போயிட்டே இருக்கிற போது ஆனந்த நகரம்னு ஒரு நகரம் வழியில, அந்த ஊர் ராஜா வீரசேனன், அங்க வழியில ஒரு பார்க் இருந்தது, பூங்கா. அந்த மாமாவும் மருமான் சிராயும் அந்த பார்க்ல கொஞ்ச நேரம் விஸ்ராந்தியா ஓய்வு எடுத்துக்கிறா. அந்த நேரத்துல அந்த ராஜா வீரசேனனோட பெண், அவளோட பேரு மங்களா கௌரி, ரொம்ப பேரழகியா இருக்கா. அவ தன்னோட தோழிகளோட அங்க விளையாடுறதுக்கு வந்திருக்கா. விளையாடிண்டே இருக்கிற போது அவர்கள ஒருத்தி பரிகாசமா ரண்டே அப்படின்னு சொல்றா. அது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. ரண்டேன்னா அமங்கலி, கணவனை இழந்தவள்னு பொருள். பேச்சுவாக்குல அப்படி சொல்லிடுறா. இந்த ராஜகுமாரி மங்களா கௌரி சொல்றா, என்ன நீ இப்படிப்பட்ட ஒரு அடாத வார்த்தையை என்ன பார்த்து சொல்ற, எங்க குளத்திலேயே அப்படி யாருக்குமே இல்ல தெரியுமா, நாங்க எல்லாருமே சுமங்கலிகள் தான். அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமோ, என் பேரே மங்களா கௌரி தான். எங்க குளத்துல எல்லாரும் மங்களா கௌரி தேவிய வழிபடுறோம். கல்யாணமானதுல இருந்து வழிபடுவோம். கல்யாணத்துல அக்ஷதை எடுத்து மாப்பிள்ள மேல தூவுறாப்புல ஒரு கட்டம் உண்டு. என்னுடைய கரங்கள்ல இருந்து அக்ஷதையானது யாரோட சிரசுல ஸ்வபாவமாக விழறதோ, தூவப்படுகிறதோ, அவன் அல்பாயுசாக இருந்தாலும் சிராயுவாக வாழ்வான். நான் தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன்.
இது எனக்கு மட்டுமில்ல, என்னுடைய அம்மா, அவளோட மாமியார், அவர்களோட மாமியார், இப்படி எல்லாருமே எங்க குலத்துல பரம்பரையாக மங்களா கௌரி பக்தர்கள், பக்தைகள். நாங்க தீர்க்க சுமங்கலி பரம்பரை. அதனாலதான் எனக்கும் மங்களா கௌரின்ற பேரும் வச்சிருக்கா. எப்படி எல்லாம் பேசிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் அந்த மாமா கேட்டுன்னு இருக்கார். அப்போ அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. பாகிச தேசத்து ராஜா திருடதர்மா, அவருடைய பிள்ளை சுகேது. பேர் மட்டும்தான் அழகு. அவனை அந்த ஆனந்தரகர ராஜாவோட புத்திரி ராஜகுமாரி மங்களகௌரிக்கு நிச்சயம் செய்திருக்கா. அப்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கிறது. அதானும் அந்த காலத்துல ராஜ கல்யாணம் பல பொய் சொல்லி கல்யாணம் பண்ணோன்றது போல நடந்திருக்கு. இது பெண் பிள்ளையும் ஒருத்தர் பார்த்துக்கல அப்படின்றது பின்னாடி தெரியும். சுகேத்துக்கு படிப்பு அழகு எதுவுமே கிடையாது. அவலட்சணம் பொருந்தியவன் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அவனுக்கு காதும் கேட்காது. அப்பேற்பட்டவனுக்கு இந்த சௌந்தரியவதியான இந்த மங்களகௌரியை நிச்சயம் பண்ணறதுக்காக வரா. க்ஷத்ரிய விவாக முறையில நேராக ராஜா வர முடியலனாலும், கல்யாணத்துக்கு நேரா ராஜா வர முடியலனாலும், ராஜாவோட பிரதிநிதி, ராஜாவோட ஒரு வில்லையோ வேலோ ஏதோ ஒரு அம்போ ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து அதற்கு வீர பரிணயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி வருவா போல இருக்கு. இந்த சுகேத்துவ பார்த்தா யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதற்கு இதுதான் வழின்னு அவ வந்து பிளான் பண்றா. யாரானும் ஒரு ஆசாமியை பிடிச்சு இவர் தான் சுகேத்துன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் ஆன உடனே சுகேத்து ஆயிடுச்சுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறா. அப்போ அந்த சுகேத்துவோட சம வயசுவான சிராயு அங்க இருக்கான். அவனை பார்த்துட்டு, ஓ இவன் ராஜ லட்சணங்கள் பொருந்தியவனாக இருக்கான் அப்படின்னு அந்த அவனுடைய மாமாவை பார்த்து, சுவாமி எங்களுக்கு ஒரு காரிய சித்தி ஆக வேண்டியிருக்கு, பரோபகாரத்துக்கு இணையான தர்மம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த பிள்ளைய ஒரே ஒரு நாள் நீங்க எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாமாவானவர் கேட்கிறார். அவ சொல்றா, மங்களா கௌரின்ற பெண்ணுக்கும் ராஜகுமாரன் சுகேத்துவுக்கும் கல்யாணம் பண்ணோம். ஆனா சுகேத்துவ இப்ப அழைச்சின்னு வர முடியாது சில காரணங்கள்னால. அதனால அவனோட ஸ்தானத்துல இருந்துட்டு உங்களுடைய மருமான சுகேத்துன்னு பாவனை பண்ணி கல்யாணம் ஆகட்டும். ஒரே ஒரு நாள் தான். அப்புறம் நாளைக்கு சுகேத்து உங்களோடய வந்துருவான். நீங்க மட்டும் உங்க காரியத்தை பாத்துக்கலாம். கோட்டி புண்ணியம் உண்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்றா. அதானும் பொய் சொல்றதுக்கு ஆள் மாறாட்டம் செய்யறதுக்கு கோட்டி புண்ணியம் உண்டுன்னு சொல்லி சொல்றா. உடனே அவருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஏன்னா அந்த பொண்ணு சொல்றா இல்லையா, என் கையில இருந்து யார் சிரசுல அக்ஷத விழறதோ அவர்கள் அல்பாயுசுவா இருந்தாலும் சிராயுவாக ஆவான்னு. ஓஹோ, இது மிருத்யுஞ்சயனோட அனுகிரகம் பிரசாதம் தான் அவருக்குள்ள தோன்றது. சரி, அவளோ ராஜகுமாரி, இவனோ இந்த வேஷத்துல இருக்கானே, யாருக்குமே இப்படி போனா பிடிக்காது இல்லையா அப்படின்னு மாமா சொல்றார். அவர்களும் அந்த சிராயுக்கு பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து அவனு நிஜமான ராஜகுமாரன் தான் இருந்தாலும் அவன் சாதாரணமா தானே இப்போ இருக்கான். அவன் அந்த சுகேத்து போல அலங்காரம் பண்ணி பார்க்க கோட்டி சூரிய பிரகாசமா இருக்கான். அந்த சுகேத்துன்னு நம்பி சிராயுக்கு மங்களா கௌரியோட சேர்ந்து விவாகமும் நடந்துடுறது. சப்தசதியும் முடிஞ்சிடுறது. அவர்களுக்கு அந்த ஹரகௌரி தான் குலதெய்வம். அரண்மனையிலேயே ஒரு பூஜா கிரகமும் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா. ஒரு ரூம் இருக்கு, அங்கேயே இருந்துட்டு இருக்கா. அந்த நாள் சரியா அந்த சிராயுவுக்கு 16 வயசு முடிவடைகிறது. இதெல்லாம் இந்த காசி யாத்திரை போற போது நடந்த விஷயங்கள். அர்த்தராத்திரி நேரம் எல்லாரும் படுத்துட்டு இருக்கா. இந்த குழந்தைய 16 வயசு தான் வாழ்வான்னு தேவி நிபந்தனையோட தான் கொடுத்திருக்கா. அந்த நேரத்துல காலன் சர்ப்ப ரூபத்துல அந்த பையனை சிராயுவை தீன்றதுக்காக வரான். பாம்பானது கொத்த வருது. அப்போ எதேச்சியா அந்த மங்களா கௌரிக்கு முழிப்பு வருது. எழுந்துன்னு பாக்குறா, அங்க கருணாகம் பயந்து போய் அந்த நேரத்திலயும் அந்த சர்ப்பத்தை பார்த்து க்ஷோடச உபச்சாரம் பண்ணி அதற்கு 16 நாமங்களையும் சொல்லி கை கூப்பி வேண்டா, பாலை விட்டு நமஸ்காரம் பண்றா. நாங்கெல்லாம் மங்களா கௌரியோட பக்தைகளா இருந்துட்டு இருக்கோம். அதனால ஹே பகவானே சர்ப்பராஜா, நான் என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். என் பதியான நெடுங்காலம் வாழணும். நான் உன்னை மடிப்பிச்ச கேட்கிறேன், உயிர் பிச்சை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கிறா மங்களா கௌரி. கோபத்தோட வரவாளையும் நல்ல விதமாக கவனிச்சா மனசு சாந்தமாயிடும் தானே. பாம்பானாலும் அப்படிதான் போல இருக்கு. உடனே சிராயுவ கொத்து வந்த அந்த பாம்பு சாந்தமாகி அவ செஞ்ச பூஜைகள்லாம் ஏத்துண்டு அவ பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து பக்கத்துல ஒரு குடம் இருந்தது. அந்த குடத்துக்குள்ள போய் சுருண்டு படுத்துண்டுறது. இது எதுவுமே தெரியாம சிராயு தூங்கின்னு இருக்கான். உடனே இவ என்ன செஞ்சா, திரும்பி அந்த பாம்பு வெளியே வந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவிக்க துணி பக்கத்துல இருந்தது, அதை வச்சு அதோட வாயை சுத்தி மூடிடுறா. எதேச்சியா அப்பதான் சிராயும் எழுந்துக்கிறான். ஓ எனக்கு பசிக்கிறது, ஏதானும் கூடு சாப்பிடறதுக்குன்னு சொன்னா இவ போய் அம்மாட்ட இருந்து பாயசம் லட்டு போன்ற பக்ஷணங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து சாப்பிடறதுக்கு கொடுக்குறா. சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த குடத்துல கையலம்பிக்கிறான். எல்லாரும் சுகேத்துன்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லையா, இது ஆள் மாறாட்டம் தான். ஆனா இதற்கு உண்டான பலனும் அபாரமாக இருக்க போறது. அடுத்து கேட்கிறப்ப உங்களுக்கே தெரியும். கையலம்பிக்கிற நேரத்துல அவனுக்கு ஒரு நவரத்ன மோதிரம் போட்டிருந்தான் அந்த
கல்யாணத்துல. அது அவன் கையில இருந்து கீழே நழுவி விழுந்துடுறது அந்த குடத்துக்குள்ள. அவன் சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்கி போயிடுறான். அந்த நேரத்துல அவ பாம்ப குடத்துக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்காளே, அதை எடுத்துன்னு போய் வெளியில போடணும்னு சொல்லி போறா. அதுக்குள்ள சொர்ணம் போல ஒண்ணு டால் அடிக்கிறது, தகதகக்கிறது. என்னடா இது, பாம்பு தானே இப்படி மின்னறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சர்ப்பம் ரத்ன மாலையா மாறி இருக்கு. அவளுக்கு ஆச்சரியமா போச்சு. ஆகா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்ன மாலையை எடுத்து தன்னோட கழுத்துல போட்டுக்கிறா. அதுல அந்த ராஜகுமாரன் போட்டிருந்த மோதிரமும் அதுக்குள்ள இருந்தது. அதையும் எடுத்து தானே வச்சுக்கிறா. விடிய கிளம்புற ஆயிடுறது. அந்த பிள்ளையோட மாமாவும் வந்துட்டு, வாடா, நம்மளோட வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ஒரே ஒரு நாள் மாப்பிள்ளை தான், வா காசிக்கு போவோம், நம்ம வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி காசிக்கு அழிச்சுன்னு போயிடுறா. இந்த கல்யாணம் ராத்திரி நடந்திருக்குமோ தெரியல. வடக்கெல்லாம் ராத்திரி முகூர்த்தம் வைக்கிறது உண்டு. நாமெல்லாம் பகல்ல கல்யாணத்துல அருந்ததி பாக்குறதுன்னு நினைச்சு பார்க்கிறோம் போய். ஆனா அவர்கள் ராத்திரியில் அந்த சப்தரிஷி மண்டலத்துல அருந்ததி வசிஷ்ட நட்சத்திரம் இருக்கிறத பார்ப்பான்னு சொல்லப்படுது. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, சிராயுவை அழிச்சுன்னு போன உடனே சுகேத்துவையும் அழிச்சுன்னு வந்துடுறா அந்த இடத்துக்கு. மங்களகௌரி சொல்றா, இவர் என்னோட ஆத்துக்காரர் இல்ல, என்னோட கணவன் வேற, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கல, இவர் வேற யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்றா. நம்ம ராத்திரி கல்யாணம் ஆனதுனால இப்படி இருக்கும்ன்றத நம்ம யோசிக்கலாம். பகல்ல திருமணமாக இருந்தா சந்தேகம் இல்லாம தீர்மானமா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இவர்கள்லாம் அந்த முகத்து பூச்சரங்கள்லாம் வச்சு மறைப்பா இல்லையா, அப்படி மறைச்சிருந்திருப்பாளோ. அப்புறம் முன்பெல்லாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்களே, அதனால எளிமையா ஆள் மாறாட்டம் செய்ய முடிஞ்சிடுது. இங்க அவ சொல்றா, என்னமா கல்யாணமாகி சப்தசதியும் ஆகி அக்ஷதையெல்லாம் போட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இவர் என்னுடைய ஆத்துக்காரர் இல்லைன்னு சொல்றா அப்படின்னு சொல்றா. அவ சொல்றா, சரி இவர் தான் என்னுடைய கணவர் பத்தின்னா, ராத்திரி எனக்கு ஒரு நவரத்ன மோதிரத்தை என்னுடைய கணவர் எனக்கு கொடுத்தார், அதை நான் இவரோட விரல்ல போட்டு விடுறேன், அது பொருந்தர்தான் பாருங்கோ, அதுதான் ப்ரூஃப். அது மட்டும் இல்ல, என்னுடைய கணவர் எனக்கு ராத்திரி ஒரு நவரத்ன ஹாரம் ஒண்ணு கொடுத்தார், அது எப்படி எனக்கு கிடைச்சதுன்ற செய்தியையும் இவர் எனக்கு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ராத்திரி இவர் என்னோட என்னென்ன பேசினார், நான் இவருக்கு என்னெல்லாம் கொடுத்தேன், இவர் என்ன சாப்பிட்டார், இப்படி எல்லா விஷயங்களையும் பத்தி சொல்லணும், அப்பதான் நான் தீர்மானம் பண்ணுவேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே வந்தவர்களுக்கு முகத்துல ஈயாடல, வயித்துல புளி கரைக்கிறது, எல்லாம் பொய் தான் இல்லையா. அதனால சொன்னபடியே சுகேது கைக்கும் அது பொருந்தல. அவளும் யோசிச்சு பார்த்தா, இந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரையா இருக்கா, இவளை ஏமாத்த முடியாது. சரி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம், அதுவும் ராஜ கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அது முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவள்லாம் அந்த இடத்த விட்டு அவளுடைய தேசத்துக்கே திரும்பி போயிடுறா. ராஜா இதையெல்லாம் கேட்டுண்டே வந்துடுறார். வந்தது யாருன்னு அவருக்கு தெரியல. எந்த பிள்ளையோட பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு தெரியலையே. சரி, இது எல்லாத்தையும் நம்மளுடைய குலதேவதையான மங்களாதேவியே பாத்துப்பா அப்படின்னு அவ மேலேயே பாரத்தை போட்டுடலான்னு சொல்லி நினைச்சுட்டு வேண்டிக்கிறார். ஸ்ருதகீர்த்தி ராஜா அவளுக்குன்னு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தார். அது நிறைய காற்றோட்டம் நிறைந்த ஜன்னல்களோட இருந்தது. அவள் அங்க மிகுந்த நம்பிக்கையோட இருந்தா. அதானும் தீர்மானமாக தன்னுடைய கணவனை மங்களாகௌரி தன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாள் அப்படின்னு அவ காத்துட்டு இருக்கா. ஒரு வருஷமாச்சு. இங்க மாமாவும் மருமானும் நேரா காசிக்கு போயாச்சு. போனவா கங்கையில ஸ்நானம் பண்ணி எல்லா காசி யாத்திரைகள்லாம் முடிச்சு தன்னுடைய தேசத்துக்கு திரும்புறா. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சிராயு பேருக்கு தகுந்தாற் போல காப்பாற்றப்பட்டு விட்டான். அதானும் 16 வயசு தான் அவனுக்கு ஆயுசுன்னு தேவியே அவனுக்கு சொல்லிட்டா. சர்ப்ப ரூபத்துல காலனும் வந்தான். ஆனா அந்த தேவி பிரசாதத்தினால, அனுகிரகத்தினால மங்களாகௌரி விரதம் அனுஷ்டானம் பண்ண மங்களாகௌரி பேருடைய அவளையே கல்யாணம் பண்ணின்றதுனால, அந்த விரத தபோபலத்தினால இவனுடைய ஆயுஸ் கூடியாச்சு. இவன் கண்டத்துல இன்னும் தப்பிச்சுட்டான். மாமாவுக்கு இப்ப பரம சந்தோஷம். இவ ஊருக்கு திரும்புறா, என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்த நகரம் வழியாவே திரும்ப வரா. அங்க பார்த்தா புதுசா ஒரு அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. நிறைய ஜன்னல்கள் இருக்கு. அந்த ஜன்னல் வழியால அந்த ராஜகுமாரி மங்களாகௌரி எதேச்சியா பார்க்கிறா. யாரோட நிஜமா கல்யாணம் நடந்ததோ அவரையே பார்த்தா. தன்னோட அம்மா அப்பாட்ட ஓடி போய் சொல்றா, இத பாருங்க, உங்களோட மாப்பிள்ளை இதோ வந்துட்டு இருக்கார், இவரோட தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அவர் தான் என்னுடைய ஆத்துக்காரர் கணவர், எனக்கு நவரத்ன மோதிரம் கொடுத்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா அப்பாட்ட ஓடி போய் சொல்றா. அவர்களும் வந்த அந்த பையன் சிராயுவையும் அவனோட மாமாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறா. அப்போ அவர் சொல்றார், இந்த பிள்ளைக்கு சிராயுன்னு பேரு, குரு தேசத்து ராஜா ஸ்ருதகீர்த்தியோட பிள்ளை இவன், பகவதி பிரசாதத்தினால இவன் உத்பவமானா, இவனுக்கு 16 வயசு தான் ஆயுசு. ஏதோ ஒரு பேரதிசயம், ஒரு நாள் இந்த ஆள் மாறாட்டம் பண்ணி சுகேத்து ஸ்தானத்துல இந்த பிள்ளைய உட்கார வச்சு உங்க பெண்ணோட கல்யாணம் ஆச்சு. 16 வயசும் முடிஞ்சும் பேருக்கு தகுந்தாற் போல இவன் தீர்காயுசா இருக்கான். எல்லாமே அந்த தேவியோட அனுகிரகம். நாங்க காசி யாத்திரை போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல அந்த வீரசேன ராஜாவுக்கு ரொம்ப பரம சந்தோஷம். என்னதான் குலதேவி பாத்துப்பான்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் தானே. தாயார் தகப்பனாருக்கலாம் மோதிரத்தை போட்டு பார்த்து, என்ன நீ சாப்பிட்ட, என்ன பேசின, எல்லா பரீட்சையும் வரிசையா நடந்தது. தீர்மானமும் ஆச்சு, இவர் தான் மாப்பிள்ளைன்னு. முன்னாடி ஒரு தடவை கல்யாணம் நடந்தாலும் திரும்பவும் தடபுடலாக கொண்டாடி விசேஷ
விசேஷ உற்சவங்கள்லாம் செஞ்சு அவளை அவன்கிட்ட சமர்ப்பணம் பண்றா. பலவிதமான ரத்னங்கள், ஆபரணங்கள், சேனைகள், வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நிறைய கொடுத்து மாப்பிள்ளைய உபச்சாரம் பண்ணி அவளோட ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கிறா. மாமாவோட போனவன் மாட்டு பொண்ணோட திரும்பி வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தேசத்து மக்கள்லாம் ராஜாட்ட ஓடி வந்து சொல்றா. ஆனா ராஜாக்கு இதை நம்ப முடியல. அது எப்படி வாழ முடியும்? அவனுக்கும் 16 வயசுன்னு தேவியே சொல்லிட்டா. இது ஏதோ எல்லாரும் சேர்ந்து ஏதோ கட்டுக்கதை சொல்றா, பரிசு கிடைக்கணும்னு நினைச்சுன்னு எல்லாரும் வந்து சொல்றா அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிறான். ஆனா நிஜமாவே பிள்ளையும் அவனுடைய மாமாவும் நிறைய சேனைகள் கூட்டத்தோட பெரிய தேர்ல வரான்றத பார்த்தோன்னதான் இவன் நம்புறான். ஆஹா, நிஜம்தான் இது அப்படின்னு. உடனே பிள்ளையும் மருமகளும் 2 பேரும் ஓடி வந்து ராஜா ராணி கால்ல வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றா. அவர்களும் அவர்களை அச்சி முகர்ந்து கட்டி அணைச்சுக்கிறா. அப்பா, காசி யாத்திரை எல்லாம் நல்லபடியா நடந்ததா? வேறு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ராஜா அவர்களை கேட்கிறார். அந்த சிராயுவும் அவன் மாட்டு பெண் மங்களாகௌரியை காண்பிக்கிறான். அவளும் மாமனார் மாமியார் 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்றான். ஒண்ணு விடாம நடந்த விஷயத்த, ஆள்மாறாட்டம் நடந்தது, கல்யாணம் பண்ணிண்டது, மங்களாகௌரி விரதம் அவர்களுடைய பரம்பரையில அனுஷ்டிப்பது, தனக்கே மங்களாகௌரின்ற பேர் உள்ளது, சர்ப்ப ரூபத்துல காலமிருத்யு பயம் வந்து நீங்கியது, இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சப்ஜாடா சொல்றா. இதையெல்லாம் கேட்ட மாமனார் மாமியார்லாம் உள்ளம் குளிர்ந்து போனா. ராஜகுமாரன் சிராயுவும் ராஜகுமாரி மங்களாகௌரியும் ரொம்ப காலம் நெடுங்காலம் சௌபாகியத்தோட வாழ்ந்தார்கள். எல்லாமே அந்த தேவி மங்களாகௌரி பிரசாதத்தினாலேயே அப்படின்னு சொல்லப்படுறது. இது ரொம்ப விசித்திரமான கதை. விரதம் இல்லாதோரும் இந்த மங்களாகௌரி விரத கதையை கேட்பதால், சொல்வதால், கேட்க வைப்பதால் அவர்களது மனோரதம் எல்லாவற்றையும் சந்தேகமில்லாமல் தேவி மங்களாகௌரி நிறைவேற்றி கொடுப்பாள் என்பது சர்வ நிச்சயம். தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், சர்வ சம்பத்துகளும் பெருகும். இதை சாக்ஷாத் ஈஸ்வரன் சொல்ல சனத்குமார யோகீந்திரர் கேட்டு மகிழ்ந்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய ஸ்ரீ மங்கள சண்டிகாவும் பாராயணம் செய்து முடித்துக் கொள்ளலாம். இதன் பொதுவான பொருளை பார்க்கலாம், பின்பு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தை காத்து அருள்கின்ற தாயே, ஆபத்துக்கள் வராமல் காத்து நிற்பவளே, ஆபத்துகள் வந்துவிட்டாலும் அகற்றுபவளே, மங்கள தினமான செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கத்தக்க மங்கள உருவானவளே, இந்த உலகத்தின் மங்களத்திற்கு மூல காரணமாய் விளங்குபவளே, எல்லா நிலைகளிலும் மங்களத்தை தருபவளே, புண்ணியம் பாவம் ஆகியவற்றை கடந்து நிற்பவளே, ஒவ்வொரு மங்களவாரத்திலும் எனக்கு எல்லா விதமான மங்களத்தையும் அழித்து காத்து அருள்வாயாக அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்தோட பொதுவான பொருள். இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம். சங்கர உவாச்ச रक्ष रक्ष जगन्मातर देवी मंगल चंडिके हारिके विपदां राशेर हर्ष मंगल कारिके हर्ष मंगल दक्षे च हर्ष मंगल चंडिके शुभे मंगल दक्षे च शुभ मंगल चंडिके मंगले मंगलार्हे च सर्व मंगल मंगले सतां मंगलदे देवी सर्वेषां मंगलालये पूज्ये मंगलवारे च मंगलाभीष्टदैवते पूज्ये मंगलभूपस्य मनुवंशस्य सन्ततं मंगलाधिष्ठातृदेवी मंगलानां च मंगले संसार मंगलाधारे मोक्ष मंगलदायिनी सारे च मंगलाधारे पारे च सर्वकर्मणां प्रतिमंगलवारे च पूज्ये च मंगलप्रदे स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मंगलचण्डिकां प्रतिमंगलवारे च पूजां कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमंगला द्वितीये पूजिता सा च मंगलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मंगलेन नृपेण च चतुर्थे मंगले वारे सुन्दरीभिः प्रपूजिता पंचमे मंगलाकांक्षी नरैर्मंगलचण्डिका पूजिता प्रतिविश्वेषु विश्वे सा पूजिता सदा ततः सर्वत्र सम्पूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मुनिभिर्मुने देव्याश्च मङ्गलस्तोत्रं यः शृणोति समाहितः
தன்மங்களம் பவேத் தஸ்ய ந பவேத் ததமங்களம் வர்தந்தே தத்புத்திர பௌத்ரஸ்ச மங்களஞ்ச தினே தினே வர்தந்தே தத்புத்திர பௌத்ரஸ்ச மங்களஞ்ச தினே தினே மங்களஞ்ச தினே தினே इति श्री ब्रह्मवैवर्ते प्रकृतिकाण्डे श्री मंगलचण्डिका स्तोत्रम संपूर्णம். செவ்வாய்க்கிழமையன்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பகவதி மங்களச்சண்டிகா ஸ்துதியை சொல்பவர்களும் கேட்பவர்களும் எப்போதும் ஐஸ்வர்யத்தை பெறுகிறார்கள். தீமை அவர்களை நெருங்கவே முடியாது. அவரது குடும்பத்தில் திருமணப்பேறு, வம்ச விருத்தி என அனைத்து சுப காரியங்களும் நடக்க துவங்கும். ஒவ்வொரு நாளும் அவர்களது வாழ்வில் மங்களங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து சகல சௌபாகியமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.